நடிகர உருகி உருக காதலிச்சு கடைசியில கழட்டி விட்ட மீனா. நெறைய பேரு தெரிஞ்சுக்காத தகவல். தமிழ் சினிமாவுல ஒழுக்கத்துக்கு பேர் போன குடும்பமா பல நடிகர் நடிகைகளுக்கு உதாரணமாவும், எடுத்துக்காட்டாவும் இருந்துட்டு வர்றது நடிகர் சிவகுமாரோட குடும்பம் தான். சிவகுமாரோட குடும்பம் திரைப்படங்கள்ல நடிக்கிறதோட, கல்யாணம், குடும்பம், குழந்தைகள் அப்படின்னு ஆயிட்டா, அவங்க ரொம்பவும் சாதாரண மனுஷங்கள மாதிரி வாழ்க்கைய ரொம்பவுமே அற்புதமா வாழ்ந்துட்டு வருவாங்க. ஒழுக்கத்துக்கு புறம்பான எந்த ஒரு செயல்லயும் ஈடுபட மாட்டாங்க அப்படின்னு பேசப்படுறவரு சிவகுமார். இதனால கூத்தாடிகளோட வாழ்க்கையே இப்படித்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய போக்க தாண்டி சிவகுமார் தனிச்சு தெரியப்பட்டாரு. அந்த வகையில நடிகர்கள்ல சிவகுமார் அப்படின்னா பெண் பிரபலத்துல ஒழுக்கமா இருந்தது நடிகை மீனா. மீனா பல்வேறு நடிகர்களோட சேர்ந்து ஜோடி போட்டு பல சூப்பர் ஹிட் படங்கள்ல நடிச்சிருக்காங்க. அவங்க எந்த ஒரு நடிகர் கூடயும் காதல்ல விழல அப்படின்னு எல்லாம் பேசப்பட்டு வந்துச்சு. ஆனா மீனாவ காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்க பல நடிகர்கள் முன் வந்திருக்காங்க. மீனா எதுக்கும் வழிவிடவே இல்ல அப்படின்னு அந்த காலத்திலேயே பேசப்பட்டு வந்துச்சு. ஆனா இப்ப ஒரு ரகசியம் கசிஞ்சிருக்கு. நடிகை மீனா கல்யாணமான நடிகர் ஒருத்தர் கூட காதல்ல இருந்ததாவும், அவர் கூட ரகசியமா கொஞ்சம் வருஷம் காதலிச்சு, அதுக்கப்புறமா அவரோட போக்கு சரியில்ல அப்படின்னு தன்னோட தோழிகள் சொன்னதால அவர விட்டு பிரிஞ்சுட்டாங்களாம். இந்த விஷயம் இப்போ இணையத்துல வெளியாகி தீயா பரவிட்டு வருது. யார் அந்த நடிகர் தெரியுமா? 80ஸ் காலகட்டத்துல குழந்தை நட்சத்திரமா தமிழ் சினிமாவுல நடிச்சு பேரும் புகழும் பெற்ற நடிகையான மீனா அதுக்கப்புறமா ஹீரோயினா 90கள்ல வலம் வந்தாங்க. கிட்டத்தட்ட 15 வருஷங்களுக்கும் மேலா தமிழ் அப்புறம் தெலுங்கு சினிமாவுல முன்னணி நடிகை அப்படிங்கிற நட்சத்திர அந்தஸ்த பிடிச்சிருந்தாங்க நடிகை மீனா. கன்னடம், மலையாளம் மாதிரியான மொழி படங்கள்ல நடிச்சு பிரபலமான நடிகையாவே பார்க்கப்பட்டு வராங்க நடிகை மீனா. ரஜினிகாந்த், கமல் இப்படி பல சூப்பர் ஹிட் ஹீரோக்கள் கூட ஜோடி சேர்ந்து நடிச்சு ரொம்ப பெரிய புகழ்பெற்ற நடிகையா வலம் வந்துகிட்டு இருந்தாங்க. நட்சத்திர நடிகை அப்படிங்கிற அந்தஸ்துல இருந்தப்போ எந்த ஒரு காதல் கிசுகிசுவிலையும் சிக்காதவங்க மீனா அப்படின்னு செய்திகள் வெளியாச்சு. அதுக்கப்புறமா அவங்க போன 2009வது வருஷம் வித்யாசாகர் அப்படிங்கிற மென்பொருள் பொறியாளரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு நைனிகா அப்படிங்கிற பொண்ணு இருக்காங்க. இவங்க பொண்ணு நைனிகா விஜயோட தெறி படத்துல அவரோட பொண்ணா நடிச்சு அசத்தி இருந்தாங்க. இந்த நிலையில நடிகை மீனாவோட ரகசிய காதல் பத்தின விஷயம் அம்பலமாகி சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு வருது. நடிகை மீனா டபுள் திரைப்படத்துல நடிச்சப்போ நடிகர் பிரபுதேவா கூட ரகசியமா காதல்ல இருந்துட்டு வந்திருக்காங்க. அவங்க 2 பேரும் அந்த படத்துல ரொம்பவே நெருக்கமா ரொமான்ஸ் காட்சிகள்ல நடிச்சதுக்கு இது ஆதாரமா பார்க்கப்படுது. ஆனா அதுக்கப்புறம் மீனாவோட தோழிகள் பிரபுதேவா உன் கூட மட்டும் இல்ல, இப்படித்தான் எல்லார் கூடயுமே ரொம்பவே நெருக்கமா பழகுவாரு. அவரு சரியான பிளே பாய் அப்படின்னு தோழிகள் சொல்ல, அவங்க பேச்ச கேட்டு பிரபுதேவாவ கழட்டி விட்டுட்டாங்களாம் நடிகை மீனா. இந்த விஷயம் இப்போ சமூக வலைதளங்கள்ல வெளியாகி தீயா பரவிட்டு வருது. நடிகை மீனா சமீபத்திய பேட்டி ஒண்ணுல தன்னோட 25 வருஷ கால ரகசியம் ஒண்ண உடைச்சிருக்காங்க. அதுல அவங்க சொன்ன விஷயங்கள் ரசிகர்கள வியப்புலயும் ஆழ்த்தியிருக்கு. இத பத்தி பேசின நடிகை மீனா, "என்னோட வாழ்க்கையில நான் செஞ்ச ரொம்ப பெரிய தப்பு. இதுக்கு என்னோட அம்மா தான் முக்கியமான காரணம். எவ்வளவோ முயற்சிகள் எனக்காக நடந்துச்சு. ஆனா அத எல்லாத்தையும் நான் தட்டி கழிச்சுட்டு வந்தேன்" அப்படின்னு சொல்லியிருக்காங்க மீனா. நடிகர் ரஜினிகாந்த் நடிப்புல இயக்குனர் கே.எஸ். ரவிக்குமார் இயக்கத்துல உருவான படையப்பா படத்துல நீலாம்பரி கதாபாத்திரத்துல நடிக்க முதல்ல தேர்வான நடிகை மீனா தான். அதோட நடிகை மீனாவும் அந்த கதாபாத்திரம் பத்தி முழுசா கேட்டிருக்காங்க. அந்த கதாபாத்திரத்துக்கு நடிகை மீனாவ ஒப்பந்தம் செஞ்சுட்டு, அதுக்கப்புறமா மீனாவோட அம்மா இத்தனை நாட்களா நீ ஹீரோயின் கதாபாத்திரத்துல நடிச்சுட்டு, திடீர்னு வில்லி கதாபாத்திரத்துல நடிச்சா அது எப்படி சரியா வரும்? ஏதாவது உன்னோட சினிமா வாழ்க்கைக்கு சிக்கல் வந்துடக்கூடாது. அதனால நீ இப்படியெல்லாம் நடிக்கக்கூடாது. நீ நடிக்க இருக்கிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு வில்லியா? யோசிச்சு பாத்துக்க அப்படின்னு அவங்க அம்மா பயமுறுத்த, பயந்து போன நடிகை மீனா பின்வாங்கி இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த வாய்ப்பு ரம்யா கிருஷ்ணனுக்கு போயிருக்கு. ரம்யா கிருஷ்ணன் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இத தியேட்டர்ல இந்த படத்த பாத்துட்டு, "ஏம்மா என்ன இப்படி பயப்படுத்தி நடிக்க விடாம செஞ்ச?" அப்படின்னு என் அம்மா கிட்ட சொல்லி வருத்தப்பட்டேன். இன்னும் சொல்லப்போனா நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதும், கே.எஸ். ரவிக்குமார் எனக்காக சில காட்சிகள மாத்தி அமைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வராம பாத்துக்கிறேன் அப்படின்னெல்லாம் கூட சொன்னாரு. ஆனா எதையுமே நான் பொருட்படுத்தல. இது என்னோட வாழ்க்கையில நான் செஞ்ச மிகப்பெரிய தவறு அப்படின்னு பேசியிருக்காங்க நடிகை மீனா.